Hello friends, this is Abila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம chana masala எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா subscribe பண்ணிட்டு bell button press பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து 1 கப் chana எடுத்துர்க்கேன். இது வந்து ஓவர் நைட்டா நான் வந்து ஊற வெச்சேன். So நான் 3 whistles கொடுத்து நான் எடுத்துர்க்கேன். இது பெர்ஃபெக்ட்டா வந்து குக் ஆயிருக்கு. இப்போ இது சைடுல வெச்சிட்டு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேங்காய் பத்தை ஒரு 2 தேங்காய் பத்தை எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், முந்திரி ஒரு 4 to 5 போட்டுக்கலாம். சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி போட்டு நல்லா ஃபைனா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சோ பாருங்க கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். இப்போ வந்து கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு panல 3 to 4 ஸ்பூன்ஸ் ஆயில் போட்டுக்கோங்க. லவங்கப்பட்டை ஏலக்காய், 2 பெரிய சைஸ் வெங்காயம் ஃபைனா சாப் பண்ணி போட்டுக்கலாம். அது கூடயே உப்பு போட்டு சாட்டே பண்ணினா உங்களுக்கு வெங்காயம் வந்து சீக்கிரமா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆயிடும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நீங்க வந்து ஒரு 2 minutes ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சோ இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி ரஃப்பா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகட்டும். மேஷ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், ஜீரா பவுடர் 1 ஸ்பூன், தனியா பவுடர் 1 ஸ்பூன், गरम मसाला 1 स्पून, पेपर 1 स्पून, கொழும்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லனா நீங்க சனா மசாலாவும் நீங்க போட்டுக்கலாம். இது நல்லா mix பண்ணிக்கோங்க. சோ இப்போ இது நல்லா mix பண்ணிட்டோம். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வெச்சிருந்தோம் இல்லீங்களா தேங்காய் பேஸ்ட், அது வந்து நம்ம போட்டுக்கலாம். அது கூடயே கொஞ்சமா தண்ணி போட்டு நீங்க நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மசாலா வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு 5 to 10 minutes. அந்த ஆயில் ஃபுல்லா பிரிஞ்சு மேலே வரட்டும். சப்போஸ் நீங்க வந்து சனா வந்து அட்வான்ஸ்ல நீங்க குக் பண்ணி வைக்கலனா இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா சனா போட்டுட்டு நீங்க 3 whistles வரைக்கும் விட்டுறலாம் நீங்க குக்கர்ல போட்டு. சப்போஸ் முன்னாடியே நீங்க வேக வெச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து இந்த மசாலா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சோ இப்போ நான் சனா போட்டுக்கிறேன். அந்த மசாலாவும் சனாவும் ஒரு 2 minutes நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆகட்டும். இப்போ தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி போட்டுட்டு நீங்க mix பண்ணி கொத்தமல்லி போட்டுட்டு லிட் க்ளோஸ் பண்ணி வெச்சிருங்க. ஒரு 5 minutes வந்து நல்லா mix ஆகட்டும். நீங்க குக்கர்ல போடுறீங்கன்னா நீங்க டைரக்ட்டா வந்து 3 whistles கொடுத்து நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். நான் கடாயில பண்றதுனால நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்ல சனா போட்டுருக்கேன். சோ இப்போ கொத்தமல்லி போட்டுட்டேன். லிட் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 minutes மட்டும் நம்ம வந்து லிட் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். சோ இப்போ 5 minutesக்கு அப்புறம் பாருங்க அந்த ஆயில் ஃபுல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இப்போ நம்ம mix பண்ணிக்கலாம். இந்த கிரேவி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டி, சப்பாத்தி, மோஸ்ட்லி பூரிக்கு வந்து இது ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன். கண்டிப்பா இதே மாதிரி மெத்தட்ல ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்ல வந்து மறக்காம சொல்லுங்க. இப்போ இந்த கிரேவி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். என்னோட சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்க. லைக் பண்ணலனா லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோல பார்க்கறேன். அது வரைக்கும் stay positive, be positive and think positive. Thank you so much. Thanks for watching.